ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. உலையான சீற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. நேற்றும் இன்றும் என்று மாறாத ஜீவன கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மயப்படுத்துறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, எபனேசர் இருந்து கர்த்தாவே 2020 ஆண்டு முழுவதும் நன்மையான கிருபை முட்டி சுட்டி கர்த்தாவே அப்பா 2021 ஆண்டையும் கிருபையாக காண செய்து இந்த மூன்றாவது மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தாவே காண கிருபை செய்தீங்களே, அதற்காக கோடான கொடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, கடந்த 52 வாரங்களாக கர்த்தாவே அப்பா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா கர்த்தாவே அப்பா உம்மை துதிக்கிற கிருபையை திருச்சபை மக்களாக சேர்ந்து உம்மை துதிக்கிற கிருபையை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக கோடான கொடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நான் நிர்மலமாக இருப்பதும் சுத்த கிருபையப்பா. இந்த இறக்கங்களுக்கு முடிவில்லை வசதி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உடைய கண்களை பைத்து நான் நடக்க வேண்டிய வழியில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீதின் வலது கர்த்தாவை தாங்கி வளர்த்து கொண்டு வருகின்ற அதற்காக கோடான கொடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, எனக்கு எதிராக வந்த எல்லா ஆயிரம் வாக்கியங்களும் கிருபை செய்தி நன்றி ராஜா. கொடிய நோய்கள், கொள்ளை நோய்கள், அந்தகார சத்தியங்கிரிகள், மனுஷன் சத்தியங்கிரி எல்லாற்றும் கர்த்தாவே கிருபையாக எங்களை பாதுகாத்து அப்பா உங்களுடைய ரத்த கொடிகளை வைத்து மூடி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்த எபனேசரே அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை புகழகிறோம், உண்மை வணங்குகிறோம், மயப்படுத்துறோம்ப்பா. அப்பா இப்பொழுது கர்த்தாவே இந்த ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக கர்த்தாவே அப்பா நாங்கள் எங்களை மீண்டும் ஒரு முறை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாங்கள் செய்த பாவங்கள் மீது எல்லாவற்றையும் கிருபையாக எங்களை மன்னித்து அப்பா உங்களுடைய பரிசுத்தத்தில் ஒவ்வொருவரையும் கல்வி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே ஒரு முறை சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவரே அப்பா அப்பா நீங்க உங்களுடைய அளவில்லாத பிரச்சனையினால் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கர்த்தாவே நீங்க கர்த்தாவே பிரசன்னமாய் இருப்பதற்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானவரை எங்களோடு கூட ஈடுபடுங்க ராஜா. பாட போகிற பாடல்கள் கேட்கப்படுற சத்தியங்கள் சாட்சிகள் ஒவ்வொன்று கர்த்தாவே அப்பா எங்களை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனங்களாக மாற்றி தாங்க ராஜா. சகலத்தையும் கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் முக்கிய சத்துருப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மாரிடாயம் மானேசர் என்ற பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். மாரிடாய மானேசரே மாறாதவர் அன்பனாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ இதற்கின ஏது வேறில்லையே இன ஏது வேறில்லையே பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று நைத்தல்லாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ இதற்கின ஏது வேறில்லையே இன ஏது வேறில்லையே
உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தாம் உள்ளம் போல் நேசித்ததினால் அல்லவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ, இதற்கினை எதுவே இதற்கெது வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிதே அதனால் மறியலாகுமோ, இதற்கின எது வேறில்லையே வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலை சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ, இதற்கின எது வேறில்லையே இன எது வேறில்லையே. ஹல்லேலூயா. காலை ஆராதனை ஜெபம் வழங்கு. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவர்கள் எவ்வளவே உயிர்கள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவன் பிரியமுள்ள ஜெபத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இந்த பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபம் ஆகுங்கள். தான் செய்த துன்மாக்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகியில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கே ஏற்கும் பலன் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்கு நடந்த மாநிலத்தை நீ புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீக்கு மனஸ்தாபடுகிறவருமாய் இருக்கிறார். நாளை எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக செய்த பலவிதமான பாவங்களையும் அவசரம் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் வாக்கில் நம்மை ஏவுகிறது. நம்ம காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவனுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையா இருக்கிறது. ஆகையால் இங்க இருக்கிற நீங்களே ஆவரும் சுத்தத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனை கூட சேர்ந்து நான் சொல்கிறபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் சேர்ந்து இந்த பொதுவான பாவ அறிக்கை செய்வோமா?
சர்வ வல்லமையுள்ள இருக்குமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆளுகளைப் போல நாளுடைய வழிகளை விட்டு வலிமை அலைந்து போனோம். இறுதியின் யோசனைக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மந்திரிகள் சில வாக்குகளின்படியே நிர்வாகிகள் குற்றங்களுக்கு இறங்கும். தப்பத்தில் அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாசம் துக்கப்படுத்த எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாம்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தேர்ந்தெடுத்து வளர்ந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தல்லோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி தம் ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையா விசுவாசிக்கிற யாவருக்கோ அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அப்படி நித்திய ஆனந்தத்தை சேர்த்தக்கதால் இத்தரத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவளால் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திருந்தலையோ தம்முடைய பரிசுத்த ஆவியானவரே மாறலி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோ. பரமனுக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அண்ணனே எங்க பத்தைத்தாரோ விரோதமாக மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியோ. சூழ்நிலை பரிசுக்க பண்ணாமல் தீமழிச்சித்த கொள்ளோ. ராஜ்யமும் வல்லமை மகிமையை நினைக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளோ. அப்படி வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோம். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. புனித சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை பெருமாய் பாடி நம்ம சங்கீதம் பண்ண கடவோ வாருங்கள். முன்பாக வந்து சங்கீதம் பெற்று பாட கடவோ. கர்த்தரை மகாதேவனோ எல்லா தேவனுக்கோ மகாராஜனோ மாயிருக்கிறார். பூமியில் இருக்கிறது பரமவீரங்களோ அவருடைய வைவல் சாந்தனது அவரது உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அப்படி கரம் உருவாக்கிட்டு நம்ம வணக்கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முன்கப்படிட கடவோ வாருங்கள். அவன் நம்முடைய தேவா. நாம் செஞ்சனங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இந்த சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வளர்ந்திருக்கோம் பண்ண போதும் சோதனை நடந்தது போல உங்களுக்கு கடின படுத்தாதேயுங்கள். அங்கில்சாகனை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியை யையும் கண்டார்கள். 40 ஆரோசித்து அவ்வழிபுறை ஜனம் என்றோம் என்னை வதிர்கள் என்றும் சொல்லி என்னை ஒரு பரிசுத்ததில்லை என்று என்னை கோபத்திலே ஆணையிட்டே. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 123 123 123வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிற போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்க முடியாது. முதலாம் வேத பாடம் என்னாகும் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். The first reading is taken from Numbers chapter 12 verses 1 to 8. The first reading is taken from the book of Numbers, chapter 12, verses 1 to 8. I repeat, the book of Numbers, chapter 12, verses 1 to 8. Miriam and Aaron began to say bad things about Moses. That's because Moses had married a woman from Cush. Has the Lord spoken only through Moses? They asked. Hasn't he also spoken through us? The Lord heard what they said. Moses wasn't very proud at all. In fact, he had less pride than anyone else on the face of the earth. The Lord spoke to Moses, Aaron, and Miriam. He said, "All three of you come out to the tent of meeting." So they did. Then the Lord came down in a pillar of cloud. He stood at the entrance to the tent, and he told Aaron and Miriam to come to him. Both of them stepped forward. The Lord then said, "Listen to my words. Suppose one of my prophets is among you. I make myself to him in visions. I speak to him in dreams, but that is not true of my servant Moses. He is faithful in everything he does in my house. With Moses I speak face to face. I speak with him clearly. I do not speak in riddles. What I look like, I let him see something of what I look like. So, why were you not afraid to speak against my servant Moses?" Here ends the first reading. Praise be to O Christ. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரைக்கும். The second reading is taken from the Gospel of Saint Mark, chapter 10, verses starting from 35 to 45. Saint Mark's, chapter 10, verses starting from 35 to 45. James and John came to Jesus. They were the sons of Zebedee. "Teacher," they said, "we would like to ask a favor of you." "What do you want me to do for you?" he asked. They replied, "Let one of us sit at your right hand in your glorious kingdom. Let the other one sit at your left hand." "You don't know what you are asking for," Jesus said. "Can you drink the cup of suffering I drink? Or can you go through the baptism of suffering I must go through?" "We can," they answered. Jesus said to them, "You will drink the cup I drink, and you will go through baptism I go through. But it is not for me to say who will sit at my right or my left. These places belong to those who are prepared for." The other 10 disciples heard about it. They became angry at James and John. Jesus called them together. He said, "You know about those who are rulers of the nations. They hold power over their people. Their high officials order them around. Don't be like that. Instead, anyone who wants to be important among you must be your servant, and anyone who wants to be the first must be the slave of everyone. Even the Son of Man did not come to be served. Instead, he came to serve others. He came to give his life as the price for setting
many people free. Here ends the second reading. Praise be to our Lord. ஆமென். சங்கீதம் 100 மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மயில் சொல்லை கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களோ அவர் மேய்ச்சல் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல் துதியோடு பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நிலைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சவால்களும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நாம் சேர்ந்து இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னியத்தை உற்பத்தி பிறந்தா பொந்திய பிலாத்தின் காலத்தை பாடுபட்டு சிறுகள் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மறித்து வந்து எழுந்திருந்தார். பரமத்துக்கேறி சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலப்பார்சை வீற்றிருக்கிறார். அவர் உயிரோடு மனிதர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசபையோ பசவண்ட ஐக்கியமோ பாவ மன்னிப்போ சர்வத்தலோ நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் உமதாவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பசுத்தப்படுவதாக, ராஜ வருவதாக, சித்தப்படுவதே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணன்களை பத்தி எழுத்தாரும் விரோதமாக நாம் மன்னிக்கிறது போல என் குற்றங்களை எனக்கு மன்னியும். என் சொல்லி பிரேசிக்க பண்ணாமல் தீமல் சித்தக்கொள்ளோ. ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யோ, உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பையோ, நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ, உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவர் எல்லாமே எங்களுக்கு ஆயுத்தம் செய்வார், ஒருவரும் இல்லை. பரவரனே இருதயங்களை சுத்திகரியோ, உடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயோ. லெந்தனும் நாட்களின் 4ஆம் ஞாயிறின் சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் திருக்குறைகளின் நிமித்தம் தண்டனைக்கு பாத்திராயிருக்கிற எங்களுக்கு இறங்கி உமது கிருபையினால் வரும் ஆறுதலினாலே எங்களை தேற்றி விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பெருவாரி விஷவியாதி நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய சுருக்க ஜபம். சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்கள் விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ள போட போகிற ஏழை பாவிலாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீ இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுதும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியருளோ. ஆமென். எல்லா தேசத்து மக்களுக்கும் ஆண்டவரே, எங்கள் தாய் நாட்டின் மீது கிருபாகட்சம் அருள வேண்டும் என்று உம்மை பிரார்த்திக்கிறோம். இந்திய தேச ஜனாதிபதிக்கும் மற்ற அரசாங்க தலைவருக்கும் ஞானமும் தெரிந்த புத்தியும் இருந்தல்லோ. இந்த நாட்டின் குடிகளுக்குள் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவும்படி கருணை புரியும். கர்த்தாவே, நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஒளியினால் அரசியல் திட்டங்களை வழிநடத்தி இந்த நாடு நீதியிலும் சுதந்திரத்திலும் ஓங்கி வளர்ந்து திருவுள்ளத்தின்படி எங்களை ஆண்டவரும் திருக்குமாரமாகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திற்கு மகிமையும் கனமும் கொண்டு வர கிருபை அருளும். ஆமென். சமானத்துக்காக சொல்லிய சுருக்க ஜபம். சமானத்துக்கார மேக சிந்து விரும்புமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேற்சாதினம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க முடியாத நாங்கள் எந்த விதோட வல்லமைக்கும் பயப்படாதிருக்க முடியாத சத்தில் செய்கிற எல்லா பேரும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ.
ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்தேன் பரமபிதாவாய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதி இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுநர் நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருமார்க்காவும் சபையாருக்கும் சொல்லிய சுருக்க ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எல்லா தேச்சார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவளா நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தலும். கர்த்தாவே, காரிய கர்த்தர் மத்திய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டல்லோ. ஆமென். Memory verse by children. To this very hour we are hungry and thirsty. We are in rags, brutally treated. 1 Corinthians chapter 4 verse 11. Amen. ஆமென். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜோஸ்வா ரவி டெல்வானி தனது பிறந்த நாளை மார்ச் மாதம் 20ஆம் தேதி கொண்டாடுகிறான். தேவன் தாமே இந்த புதிய ஆண்டு நன்மை சொல்வதற்காக நான் ஜெயிப்போம். திருச்சபை சார்பாக அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் மீகா 7:15 பின்பகுதி, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஐ வில் ஷோ தம் மை வண்டர்ஸ். பிறந்தநாள் கொண்டாடுகிற ரவிக்காக நாம் ஜெயிப்போமாம். கர்த்தாவே, யோக யுகமாயம் துணையாயினி நீரின் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவி. ஆமென். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, அப்பா, இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற ரவி உங்களுடைய கரத்துல நாங்க கொட்டிக்கிறோம்ப்பா. தூர தேசத்திலே கர்த்தாவே, அப்பா இங்கிலாந்து தேசத்திலே கர்த்தாவே படித்துக் கொண்டிருக்கிற மகனோடு கூட நீங்க இடை போடுவதற்காக நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டினை கர்த்தாவே நன்பினாலும் கிருபினாலும் முடி சூட்டுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே உன்னை அதிசயங்களை காண செய்வர் என்று சொன்ன தேவன் அப்பா மகனோடு கூட இருந்து கர்த்தாவே இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே பெரிய அதிசயங்களை காண செய்து மகனை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி ராஜா. மகனோடு கூட நீங்க இடைப்படுவதற்காக நன்றி. ஆம் கர்த்தாவே, அப்பா இந்த கொடிய இந்த காலத்திலே கர்த்தாவே அப்பா அப்படி ரத்த கொடியில மகனை மூடி பாதுகாத்து எல்லா கொள்ளை நோய்களோ கொடை நோய் எதுவும் மகனை அப்பா ஒன்றும் அஞ்சாதபடிக்கு கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் சாட்சி நேரத்துக்கு நாம் கடன் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மைகளையும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் நாம் மகிமைக்காக சொல்கிற இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு சாட்சியாக
முத்துராஜ் ஐயா. ஹலோ முத்துராஜ். இப்ப திரும்ப சொல்லுங்க. கேக்குது, திரும்ப சொல்லுங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த சிறு சாட்சியை எனக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்காக நன்றி. இப்போது நல்ல சுகம் பெறத்தோடு ஆண்டவர் என்னை வசித்திருக்கிறார். சுகத்தை கொடுத்தார். இன்னும் பெரிய ஆபரேஷன்ல இருந்து சக்சஸ் ஆக உதவி செய்தார். மேலும் இப்போதும் நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டு உண்மையான சுகத்தை கொடுத்து நம்ம சர்ச்சை ஓப்பன் பண்ணி சர்ச்சை எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிக்க அவருக்கு உதவி செய்வாராக. இந்த சிறு சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சாட்சி சொன்ன முத்துராஜ் பிரதருக்காக நாம் ஜெயிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே அப்பா, சாட்சி சொன்ன நம்முடைய மகனை நம்முடைய கருத்தில் நாங்கள் கோடிக்கிறோம்ப்பா. மகனோடு கூட கர்த்தாவே நீங்க இடைப்பட்டீங்க, நன்றி ராஜா. மகனுடைய பலவீனத்தில் எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்களுடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கினது, அதற்காக நன்றி ராஜா. கடந்த அந்த பாதையிலே கர்த்தாவே உங்களுடைய கிருபை மகனை தாங்கி தூக்கி எடுத்து நிறுத்துறது ராஜா, அதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே மகனை கர்த்தாவே நீங்க தொட்டு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே இன்னும் உமக்காக ஓடுகிற பாக்கியத்தை கர்த்தாவே மகனுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கீர்த்தனைகள் 342 பாடலை நாம் பாடுவோம். முன்னூற்றி 42வது கீர்த்தனை நாம் உற்சாகமாக பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. சீடரின் கால்களை கழுவினவர் சந்நிரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் சந்நிரால் என் உள்ளம் கழுவிடுமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பவநோயை நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பவநோயை நீக்கிடுமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே
பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்போதும் கத்தாவே அப்பா இந்த ஆராதனை துவக்கும் போது மட்டும் கத்தாவே எங்களோடு கூட ஈடுபடுங்களப்பா. நன்றி ராஜா. இப்போதும் கத்தாவே அப்பா அடுத்த 30 நிமிடங்களை உங்களுடைய கருத்தில் நாங்கள் கோடிக்கிறோப்பா. நீங்க கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தாவே என்ன மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று சித்தங்கணிலோ அந்த ஜீவன வல்லமையுள்ள வார்த்தையில் மட்டும் கத்தாவே அடியானை மறைத்து நீங்க வல்லமையா வெளிப்படுங்கப்பா. ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்கப்பா. இதுக்கு பிறகு ஒவ்வொரு வசனம் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே 100 மடங்கு பலன் தர எனக்கு கிருபையை தாங்கப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்று கர்த்தர் கொடுத்த தலைப்பை இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரதான ஊழியக்காரர். ஜீசஸ் கிரைஸ்ட் காட் சுப்ரீம் சர்வன்ட். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கேட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை எடுத்து வைத்துக் கொள்வோம். Gospel according to St. Mark, chapter 10, verses 43 to 45. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். Whoever wants to become great among you must be your servant, and whoever wants to be first must be slave of all. For even the Son of Man did not come to be served, but to serve, and to give his life as a ransom for many. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, இதோடு கூட ஈடுபடுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, உடைய ஒரே பேரானுக்குமான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஒரு பெரிதான ஊழியக்காரராக நீங்க அனுப்புனீங்க ராஜா. உடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தாவே ஜீவன வல்லமையுள்ள வார்த்தைகள் அப்பா எங்களுடைய இருதயத்தில் கர்த்தாவே பதிக்கப்பட நாங்க கெஞ்சுக்கிறோம்ப்பா. ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க. அடியான மறைத்து நீங்க வல்லமையா வெளிப்படுங்க ராஜா. துதி கனமயம் எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களை எவனாயிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவர் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நாம் இன்று கிறிஸ்துவின் போதனையோடு உள்ள அந்த 2 விதமான ஊழியங்கள் என்ன என்பதை குறித்தும், கிறிஸ்து எவ்வாறு தேவனுக்கும் மனிதனுக்கும் ஊழியம் செய்தார் என்பதை குறித்தும், எவ்வாறு கிறிஸ்துவினால் இதை செய்ய முடிந்தது என்பதை குறித்தும், கிறிஸ்து எவ்வாறு முழு தாழ்மையுடன் செயல்பட்டார் என்பதை குறித்தும், தேவன் கிறிஸ்துவை எவ்வாறு உயர்த்தினார் என்பதை குறித்தும், கிறிஸ்து எவ்வாறு தேவனின் திட்டத்தை செய்து முடித்தார் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக கிறிஸ்துவின் போதனையான அந்த 2 விதமான ஊழியங்கள் தான் என்ன? வாட் இஸ் ஜீசஸ் டீச்சிங் ஆன் 2 levels ஆஃப் சர்வீஸ்? முதலாவது ஒரு வேலைக்காரனாக பணிவிடைக்காரனாக சேவை செய்வது, சர்விங் அஸ் எ சர்வன்ட். அதுதான் மார்க் 10:40-43 பார்த்தோம் அல்லவா? இயேசு அவர்களை கிட்ட வர செய்து பிரஜாதியருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துவார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. உங்களை எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். நான் வேலைக்காரனாக ஒரு பணிவிடைக்காரனாக சேவை செய்வது என்ன என்பதை இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம்.
என்ன சொல்கிறார்? புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகுது. நாம் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து அறிவோம். நாம் மற்றவர்களுக்கு அதிகாரிகளாக இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த இந்த பொறுப்பிலே நம்முடைய பொறுப்பை நாம் டிஸ்சார்ஜ் பண்ற நேரத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உங்களில் எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் என்று இங்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் இரண்டாவதாக, இந்த வேலைக்காரன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை சற்று நாம் ஆராய்வோம். ஒரு வேலைக்காரனாக, ஒரு பணிவிடைக்காரனாக நாம் சேவை செய்வது என்றால் என்ன? ஒரு வேலைக்காரன் சேவை செய்ய ஏற்றுக்கொள்கிறான். அவர் ஒரு எஜமானருக்காக வேலை செய்கிறார். A servant accepts to serve. He works for a master. வேலைக்காரர் எஜமானத்திலிருந்து அறிவுறுத்தல்களை பெறுகிறார். எஜமான விரும்புவதை போலவே அவற்றை செய்கிறார். He receives instruction from the master and carries them out just as a master wants. நாம் நம்முடைய அலுவலகத்தில் ஒரு வேலை நாம் வேலை செய்யலாம், நம்முடைய ஆபீஸ்ல வேலை செய்கிறோம். நம்முடைய பாஸ் நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை நாம் எக்ஸிக்யூட் பண்றோம், நாம் அதை செய்து முடிக்கிறோம். அங்கு நாம் ஒரு பணிவிடைக்காரனாக நாம் வேலை செய்கிறோம். எஜமான் என்ன சொல்கிறானோ, பாஸ் என்ன சொல்றாங்களோ, பேங்க் என்ன சொல்றதோ, உங்களை கம்பெனி என்ன சொல்றதோ, அதே போல் நாம் நம்முடைய வேலைகளை நாம் வேலை ஸ்தலங்களிலே நாம் செய்கிறோம். இதைதான் இங்கு இதனுடைய சேவை என்பது என்னென்றால், பணிவிடைக்காரனாக சேவை செய்வது என்னென்றால் இதுதான். அதே போல் அவர் தனது கருத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு எஜமான கோருவதை மட்டும் செய்கிறார். He puts his opinion aside and does what the master demands. அவர் எஜமானிடம் திருப்தி அடைந்தால் எஜமான விரும்பும் வரை மற்றும் அவர் திருப்தி அடையும் வரை அவர் எஜமானுக்கு சேவை செய்கிறார். If he is content with the master, he can stay with him serving the master as long as the master wants and as long as he is satisfied. எஜமானன் திருப்தி அடையும் வரைக்கும் அவன் அங்கே வேலை செய்கிறவனாய் இருக்கிறான். அவர் எப்போது வேண்டுமானாலும் எஜமானின் சேவையை விட்டு வெளியேறலாம். He can leave the master's service anytime that he chooses to do so. He is having the choice with him. எப்போனாலும் வேலைக்கு போகலாம். வேலைக்கு வேண்டாம் என்றால் நாமளே அந்த வேலைக்காரன் அந்த எஜமானிலிருந்து விட்டு வெளியேறலாம். ஆனால் இரண்டாவது விதமாக ஒரு அடிமையாக வேலை செய்வது என்பதை பற்றி நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை பார்த்துவிட்டு அவன் எப்படியாக அவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கிறது நாம் சற்று பார்ப்போம். அப்போதுதான் நாம் இந்த சத்தியத்தை கொடுத்து இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாவது விதமான ஊழியம் என்னென்றால் ஒரு அடிமையாக வேலை செய்து, சர்விங் அஸ் எ ஸ்லேவ். மார்க் 10:44 பார்த்தோம், உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். Whosoever wants to be first must be slave of all. இங்கு அடிமையை பற்றி அவர் சொல்கிறார். Whoever wants to be first must be slave of all. இந்த அடிமை எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஒரு அடிமையாக சேவை செய்வது என்றால் என்ன? முதலாவதாக, ஒரு அடிமைக்கு வேறு வழி இல்லை. அவர் எஜமான கனிவானவர் அல்லது இரக்கமற்றவர், நல்லவர் அல்லது கெட்டவர், மென்மையானவர் அல்லது கடினமானவர், இனிமையானவர் அல்லது விரும்பத்தக்காதவர், அவருக்கு ஒரே மாதிரியாக சேவை செய்கிறார். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் a slave has no choice. If his master is kind or unkind, good or bad, tender or hard, pleasant or unpleasant, etc., he serves him all the same. அவன் சாய்ஸே கிடையாது. அடிமையாக வேலை செய்வது என்றால் அங்கே கிரயத்துக்கு விற்கப்பட்ட மக்கள். அங்கு யோசேப்பை தங்களுடைய சகோதரர்கள் எகிப்தியர் கையில கொடுக்குறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அடிமையாக விற்கப்பட்டான் யோசேப்பு. அவன் வேறு சாய்ஸே கிடையாது. அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செய்ய வேண்டும். அதே போல் எஜமானர் என்ன என்பதை பொருட்படுத்தாமல் அவர் தன் எஜமானுக்கு முழு பலத்தோடு சேவை செய்ய வேண்டும். He is to serve his master with all his might, irrespective of what his master is. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி,
அவர் சொன்ன வேலைகளை அவன் செய்ய வேண்டும். அதுதான் இங்கு இந்த அடிமைக்குள்ள நேச்சர் ஆஃப் ஹிஸ் ஜாப். மூன்றாவது, ஒருபோதும் புகார் செய்யக்கூடாது. he cannot complain. ஒருபோதும் கீழ்ப்படியாமலும் இருக்க முடியாது. he must never complain, he must never disobey. சொன்னதை செய்ய வேண்டும். இது பாரமான வேலை என்று கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது. அடுத்ததாக, ஒரு அடிமைக்கு வேலை அட்டவணை எதுவும் இல்லை. அவர் எல்லா நேரத்திலும் கடமையில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. A slave has no working schedule. He is expected to be on duty all the time. எப்போ கூப்பிட்டாலும் எப்போ எந்த வேலையை சொன்னாலும் அந்த அடிமை எஜமான் சொன்ன வேலையை அவன் செய்ய எதிர்பார்க்கப்படுகிறான். Yes, if a slave owner is dissatisfied with him, he can kill him. The slave may only live as long as his services satisfy his master. ஒரு அடிமை உரிமையாளர் அவரிடம் அதிருப்தி அடைந்தால் அவரை கொல்லவும் முடியும். ஏனென்றால் இலக்கரையும் கொடுத்த அவன் அந்த மகனை அவன் அடிமையாக ஏற்கனவே பெற்றுக்கொண்டான். அவரது சேவைகள் தனது எஜமானை திருப்திப்படுத்தும் வரை மட்டுமே அடிமை வாழக்கூடும். இதுதான் இந்த அடிமைக்கும் வேலைக்காரனுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதைதான் இங்கு போதிக்கும்போது சொல்கிறார், உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டு தியாகம் செய்து அவருடைய அடையாளங்களை அவர் நம்ம மீது வைத்திருக்கிறார். மறந்து போகாதீர்கள், விலைக்கரையும் கொடுத்து நம்மை அவர் சம்பாதித்திருக்கிறார். அடுத்ததாக, கிறிஸ்து எவ்வாறு தேவனுக்கும் மனிதனுக்கும் ஊழியம் செய்தார் என்பதை சற்று நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு பிதாவிடத்திலிருந்து ஒரு தனித்துவமான ஒரு ஊழியத்தை அவர் பெற்றார். The Lord Jesus received from the Father a distinctive ministry. அதை எங்கே பார்க்கிறோம் என்றால் யோவான் 6:38-40 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துகிறவராக இந்த பூலோகத்திற்கு வந்தார். அவர் எதை செய்தாலும் பிதாவை மகிமைப்படுத்துவதற்காகவே அவர் செய்து முடித்தார். He was to glorify the God Father. யோவான் 6:38-40 வார பார்க்கிறோம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினனுடைய சித்தமா இருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துவராக இந்த பூலோகத்திலே வந்தார். தன்னுடைய சொந்த சித்தத்தின்படி அல்ல, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யவே அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்ததாக இங்கு குறிப்பிட பார்க்கிறோம். கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துவராக இந்த பூலோகத்திலே வந்தார். இந்த விதமான ஒரு தனித்துவமான ஒரு ஊழியத்தை அவர் பெற்றவராக இந்த பூலோகத்திலே அவர் வந்தார். அதாவது யோவான் 4:34 பார்க்கிறோம். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று இங்கு குறிப்பிட நான் பார்க்கிறோம். My food is to do the will of him who sent me and to finish his work. கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ, இந்த பூலோகத்திலே அவர் என்ன செய்ய வேண்டும் என்று பிதாவினால் திட்டமிட்டு அனுப்பப்பட்டாரோ அதை செய்வதிலே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த பூலோகத்திலே நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் அல்லவா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய நோக்கத்தை அறிந்தவர்களாக நாம் வாழ்கிறோமா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோமா? சற்று நேரத்தை ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக, கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார். He was to seek and save. 19:10 வர பார்க்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இங்கு பார்க்கிறோம். இழந்து போன ஆத்துமாக்களை பாவத்திலே மூழ்கி முதலாம் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் மனுக்குலமே பாவத்தில் மூழ்கி இருந்த அந்த மனுக்குலத்தை இறந்து போன மக்களை தேடவும் ரட்சிக்கவுமே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தூக்கி எடுத்து ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். மூன்றாவதாக,
இயேசு பிதாவிடத்திலிருந்து அறிவுறுத்தல்களை பெற்று அவைகளுக்கு கீழ்ப்படிந்தார். Jesus obtained instruction from the Father and obeyed them. மார்க் 1:35 பார்க்கிறோம். இயேசு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எப்பொழுதெல்லாம் அவருக்கு நேரம் கிடைத்ததோ அப்பெல்லாம் அவர் தேவனோடு அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். பெரும்பாலும் தேவனோடு தனிப்பட்ட முறையிலே அவர் ஜெபத்திலே அவர் இருந்தார். அதுதான் அவருடைய ஊழியத்தின் ரகசியம். அவர் தேவனின் முன்னிலையிலே இருந்து மனிதனின் முன்னிலையிலும் மீண்டும் தேவனின் முன்னிலையிலும் வந்தார். அதிகாலையிலே எழும்பி ஜெபிப்பார். பகல் முழுவதும் அவர் ஊழியம் செய்தார். இரவிலே போய் அவர் ஜெபிப்பார். அதுதான் அவர் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த அவருடைய டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெற்று அதை நிறைவேற்றி கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆழ்ந்து பார்ப்போம். நாம் அனுதினமும் தேவனோடு உறவாடுகிறோமா? நாம் அனுதினமும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய அந்த நாளுக்குள்ள அந்த மன்னாவை பெற்று அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்று அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவர் எவ்வாறு தேவனுக்கு மனிதனுக்கு ஊழியம் செய்ய முடிந்தது? இதுதான் அதனுடைய ரகசியம். தேவனோடு தனிப்பட்ட முறையிலே அவர் ஜெபத்திலே மூழ்கி இருந்தார். அவருடைய ஊழியத்தின் ரகசியமே இதுதான். ஆகையால் தான் அவர் பலத்தோடு வல்லமையோடு அவர் ஊழியத்தை இந்த 3.5 வருடங்கள் நிறைவேற்ற முடிந்தது. பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் கல்வாரி சிலுவிலே தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க முடிந்தது. நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமா? அடுத்ததாக எவ்வாறு கிறிஸ்துவினால் இதை செய்ய முடிந்தது என்பதை நாம் சற்று ஆராய்வோம். How Christ was able to do this? முதலாவது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான தேவனுடைய வல்லமையிலே கிறிஸ்து நம்பிக்கை கொண்டிருந்தார். யோவான் 6:38-40 பார்த்தோம்னா, என் சித்தின்படியில என்னை அனுப்பினவருடைய சித்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவையில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது என்பதை அவர் விசுவாசித்தார். தேவன் வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர் விசுவாசித்தார். கல்வாரி சிலுவிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த பிறகு பிதாவாகிய தேவன் என்னை உயிரோடு எழுப்புவார் என்பதை அவர் விசுவாசித்தார். அதே போல் தேவன் அவர் கொடுத்த எல்லாவற்றையும் ஒன்றை கூட நான் இழந்து போக மாட்டேன் அவர் விசுவாசித்தார். கடைசி நாளில் ஒவ்வொருவரையும் அவர் எழுப்புவதே என்னுடைய பிதாவின் சித்தமா இருக்கிறது என்பதை அவர் விசுவாசித்தார். அதே போல் குமாரனை கண்டு அவருக்கு விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான அந்த தேவனுடைய வல்லமையிலே கிறிஸ்து முழு நம்பிக்கையை அவர் வைத்திருந்தார். ஆகையால் தான் கிறிஸ்துவினால் இதை செய்ய முடிந்தது. அடுத்ததாக, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அதே என்று வேறொன்றையும் அவர் தாமாய் செய்யாமல் இருந்தார். பிதா என்னென்னலாம் செய்தாரோ அதை மட்டுமே பார்த்து 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 இயேசு கிறிஸ்து இங்கு செய்கிறவராயிருந்தார். அதை எங்க பார்க்கிறோம் என்றால் யோவான் 5:19-20 பார்க்கிறோம். Gospel according to St. John chapter 5 verses 19 and 20. இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவானவர் பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறாரோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவரை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலாம் பெரிதான கிரையிலும் அவருக்கு காண்பிப்பார். Most assuredly I say to you, the Son can do nothing of himself, but what he sees the Father do, for whatever he does, the Son also does in like manner. For the Father loves the Son and shows him all things that he himself does, and he will show him greater works than these, that you may marvel. கிறிஸ்து தாமாக எதையும் இந்த பூலோகத்திலே செய்யவில்லை. பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தவராக
அவர் என்னெல்லாம் செய்தாரோ, என்னெல்லாம் செய்து காண்பித்தாரோ அதை மட்டும் செய்கிறவராகவே அவர் வாழ்ந்தார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறு ஒன்றையும் அவர் தாமாய் செய்யவில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய சுயத்திலே, சுய சித்தத்திலே நம்ம அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். முழுவதுமாக நாம் இந்த நேரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? பிதாவின் சித்தத்திற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் என்ன செய்ய திட்டமிடுகிறாரோ, அவர் என்ன செய்ய வாஞ்சிக்கிறாரோ, நம்மை கொண்டு இந்த உலகத்திலே அவர் என்ன செய்ய வேண்டியது என்று விருப்பம் கொள்கிறாரோ அதை மட்டும் நாம் செய்வோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதிலிருந்து காலங்களிலே நாம் ஒரு டிசிஷன் எடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்வதற்காக எவ்வாறு தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? பிதாவுக்கும் அவர் ஊழியம் செய்தார், இந்த உலகத்துக்கும் அவர் ஊழியம் செய்தார். ஆனால் தானாக அவர் எதுவுமே செய்யவில்லை. பிதா செய்வதை அதை அப்படியே இங்கே செய்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைப்பிடிப்போமா? மூன்றாவதாக, ஆண்டவரும் போதவருமாய் நானே உங்கள் கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடவுள் என்று சொல்கிற பார்க்கலாம். எவ்வாறு இந்த விதமான அடிமைத்தனமான அந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது? யோவான் 13:12-17 வசனம் வரை நாம் இவ்வாறு பார்க்கிறோம். Gospel according to St. John, chapter 13, verses 12-17. அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவளை நோக்கி, நான் உங்களுக்கு செய்தது அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கபடினால் இவளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நம்மோடு கூட அவர் இடைபடுகிறார். மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவளை அறிந்திருக்கபடினால் இவளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். மாதிரியை இங்கே காண்பிக்கிறார். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்க சொல்கிறது சரிதான், நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்திருக்கார். நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தாழ்மை குணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த நேரத்திலே நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சற்று இந்த நேரத்திலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று மாதிரியை காண்பித்து உண்டான். ஆண்டவரும் போதவருமாய் நானே உங்கள் காலை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய காலில் ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொன்னார் அல்லவா? இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் விட்டுக் கொடுக்கிறவர்களாக வாழ்கிறோமா? நம்முடைய தாழ்மை குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக, கிறிஸ்து எவ்வாறு முழு தாழ்மையுடன் செயல்பட்டார்? Jesus did this with utter humility as a slave. How? எவ்வாறு அவர் முழு தாழ்மையுடன் அவர் செயல்பட்டார்? ஒரு ஊழியக்காரராக செய்யவில்லை, அவர் அடிமையாக பணியாற்றினார். அவர் ஒரு அடிமையாகவே அவர் இருந்தார். அதேதான் பிலிப்பியர் 2:5-8 பவுல் போதும் பிலிப்பியருக்கு எழுதும்போது இவ்வாறு சொல்கிறான். Philippians chapter 2 verses 5-8. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Let this mind be in you which was also in Christ Jesus, who being the form of God did not consider it robbery to be equal with God, but made himself of no reputation, taking the form of a bond servant and coming in the likeness of men, and being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of cross. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். கிறிஸ்து எவ்வாறு முழு தாழ்மையோடு நாம் செயல்பட்டார் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர்கள் என்பது குறிப்பிட பார்க்கிறோம். அந்த சிந்தையை உடையவர்களாக நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. தேவனுடைய ரூபமாய் இருந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவே இல்லை. தம்மை தாமே வெறுமையாக்கினார். முழுவதுமாக வெறுமையாக்கினார். அவர் முழுவதுமாக வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்த பொழுதுதான், அவர் மனுஷ சாயலாக வந்த பொழுதுதான் பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக அவர் செய்ய முடிந்தது. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்பிடிந்தவராகி, பிதாவுக்கு கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாமே அவர் இங்கே தாழ்த்தினதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை கடைப்பிடிப்போமா? நம்முடைய தாழ்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிற நாம், மற்றவர்களோடு நாம் உறவாடுகிற நேரத்திலே, மற்றவர்களோடு நாம் இடப்படுகிற நேரத்திலே இந்த தாழ்மையை எவ்வாறு நாம் கடைபிடிக்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உடனே நம்முடைய ஈகோ நம்ம கோபத்தை உண்டாக்குறதா? நமக்கு எதிராக ஏதாவது திட்டங்கள் நடைபெறும் போது நமக்கு அந்த கோபம் வருகிறதா? இந்த பெருமை வருகிறதா? நான் இதை செய்து விட்டேன் என்ற பெருமை வருகிறதா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய ரூபமாய் இருந்தார், சமமாய் இருந்தார், ஆகிலும் அதை கொள்ளையாடின பொருளாகி அவர் என்னவே இல்லை, வெறுமையாக்கினார். We are nothing before God. எப்பொழுது இந்த சிந்தை நமக்கு வருகிறதோ அப்பொழுது நாம் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றவர்களாக நிச்சயமாக வாழ முடியும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. கம்பேஷனட் ஹார்ட், மனதுருக்கிற அந்த இருதயம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற இருதயம், சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிற இருதயம், கிறிஸ்துவின் சிந்தை. தனக்காக அல்ல பிறனுக்காக, தனக்காக அல்ல பிறனுக்காக உழைக்கிற அந்த சிந்தை, அடிமையாக உழைக்கிற சிந்தை. நாம் பார்த்தோம் அல்லவா, வேலைக்காரனுக்கும் அடிமைக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகையால் தான் அவர் முழு தாழ்மையுடன் அவர் இதை பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்ற முடிந்தது. இயேசு இந்த கடந்து சென்ற பாதையை நாம் சற்று பார்ப்போம். First he humbled himself. He obeyed his father and humbled himself till his death on the cross of Calvary. He was in the form of God. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். That was the first step. Second, he became a human being by choice. நமது விருப்பத்தின்படி ஒரு மனிதராக வந்தார். He chose to become a servant. அவர் தம்மை ஒரு ஊழியக்காரராக தேர்வு செய்தார். He chose to serve as a slave. அவர் ஒரு அடிமையாக பணியாற்றுவதையும் அவர் தேர்ந்தெடுத்தார். He chose to serve as a slave that must die. அவர் இறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அடிமையாக பணியாற்றுவதை அவர் தேர்ந்தெடுத்தார். He chose to serve as a slave that must die by the most degrading method, that is death upon a cross. அவர் மிகவும் இழிவான முறையால், அதாவது சிலுவையின் மரணத்தின் மூலமாய் இறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அடிமையாக பணியாற்றுவதை அவர் தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி
இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக. That is the principle. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நாம் செய்த பாவங்கள் நிமித்தமாக, நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக நம் மேல் வந்து விழுந்த எல்லா சாப கட்டுகளை முறிக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழி, மரத்தில் தூக்கப்பட வேண்டும். ஆகையால் he selected this. That's why he chose to serve as a slave that must die by the most degrading method, that is death upon a cross. Hallelujah. மிகவும் இழிவான முறையால், அதாவது சிலுவையின் மரணத்தின் மூலமாய் அவர் இறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தார். அடிமையாக பணியாற்றினார். பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சகம் இருந்ததும் இல்லை. அநியாயமான பழிகள், துப்பினார்கள், காரி துப்பினார்கள், ஏளனம் செய்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், அடித்தார்கள். அவர் சரீரத்தை அவர் பிட்டு கொடுத்தார். வாயே திறக்கவில்லை. ஹல்லேலூயா. எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நம்மேல் வந்த முதலாவது மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக மனுக்குலமே இந்த பாவத்திலே மூழ்கியிருந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, பாவத்தின் நிமித்தமாக வந்த அந்த சாப கட்டுகளை நம்மை விட்டு உடைத்து எறிவதற்காக, no other choice, no other way. That's why he chose to serve as a slave that must die by the most degrading method, that is death upon a cross. Why he selected cross? நம்மேல் விழுந்த அந்த சாப கட்டுகளை முறிப்பதற்காகத்தான். மறந்து போகாதீர்கள். He was in the form of God. தேவன் ரூபமா இருந்தால் he became a human being by choice. Yes, தமது விருப்பத்தின் முடியாத மனிதன் ஆனார். He chose to become a servant. அவர் தம்மை ஒரு ஊழியக்காரராக தேர்வு செய்தார். He chose to serve as a slave. அவர் ஒரு அடிமையாக பணியாற்றுவதை தேர்ந்தெடுத்தார். He chose to serve as a slave that must die. அந்த அடிமை சாக வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர் வந்தார். அதுவும் எப்படி? நம்மை சாபத்திலிருந்து மீட்பதற்காக. He chose the cross. He chose to serve as a slave that must die by the most degrading method, that is death upon a cross. Hallelujah. எவ்வளவு அன்பு! Just imagine how big is agape love. அந்த அன்பின் அகலம், நீளம், உயரம் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. He did everything for us perfectly. Hallelujah. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? What is that we are going to repay to him? Let us examine ourselves. எவ்வளவு நாள் அந்த பாவத்தில் நாம் வாழ முடியும்? மீண்டும் மீண்டும் இந்த பாவத்தில் எவ்வளவு நாட்கள் நாம் வாழ முடியும்? சற்று கல்வாரி சிலுவையிலே நாம் நமக்காக உயிரை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? Hallelujah. He did everything for us. He chose that death on a cross just to redeem us from our curses. எத்தனை சாபக்கட்டுகள் நம்முடைய குடும்பங்களை பாதிக்கிறது! எத்தனை சாபக்கட்டுகளை நாம் இன்னும் இருக்கிறோம்! உணர்ந்தவர்களாக நாம் எப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோமோ, கல்வாரின் சிலுவைக்கு அண்டையில் நாம் வருகிறோமோ, எப்பொழுது நாம் அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோமோ, எப்பொழுது நாம் அவருடைய நாமத்தினால் அவருடைய இரத்தத்தால் இந்த சாப கட்டுகளை உடைக்கிறோமோ, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்ட அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பிரஜாதியாக நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக வரும்படியாகவும், அவர் ஆவியிலே சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இப்படி ஆயிற்று என்ற வசனப்படி நமக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் 1000 தலைமுறை மட்டும் அது இறங்கி வரும். ஹல்லேலூயா. மறந்து போகாதீர்கள். ஒப்பு கொடுப்போமா? நம்மை முழுதுமாக என்று ஒப்பு கொடுப்போமா? அடுத்ததாக தேவன் கிறிஸ்துவை எவ்வாறாக உயர்த்தினார்? இவ்வளவு செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை how did God exalt Jesus? பிலிப்பியர் 2:9-11 பார்க்கிறோம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முட்டங்கும்படிக்கும்
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேல நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹalleluya. Therefore God also has highly exalted him and given him the name which is above every name, that at the name of Jesus every knee should bow, of those in heaven and of those on earth and of those under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. Hallelujah. தேவன் அவரை உயர்த்தினார். உயர்த்தின எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். What does it mean for God in exalting Jesus? தேவன் கிறிஸ்துவை உயர்த்தினார் என்பதற்கு அந்த அர்த்தம் என்ன? நீங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை வணங்கி அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். If you want to glorify God the Father, bow down to Jesus Christ and confess that he is Lord. That's why God Father expects from us. எல்லா நாமத்துக்கும் உயர்ந்த நாமத்தை அவர் கொடுத்தார். What does it mean for God in exalting Jesus? If you want to glorify God the Father, bow down to Jesus Christ and confess that he is Lord. அவரை என்று ஹalleluya ஒருவரும் இல்லை. பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்து அவருக்கு நம்முடைய மகிமையை நாம் அவருக்கு செலுத்துவோம். இரண்டாவதாக, yes, the way to truly glorify God is to glorify the Son. பிதாவாகிய தேவனை உண்மையிலேயே நீங்க மகிமைப்படுத்துவதற்கான வழி என்னவென்றால் குமாரனை மகிமைப்படுத்துவதாகும். That's what he did. அதனால்தான் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வாழ்நோர் பூதலத்தில் பூமியின் கிழனுடைய மனங்கள் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஏனென்றால் அவர் தன்னை முழுதுமாக தாழ்த்தினார். கல்வாரின் சிலுவை மரணம் பரியந்த மட்டும் தன்னை தாழ்த்தினபடினால் தேவன் அவரை உயர்த்தினார். Yes, the way to truly glorify God is to glorify the Son. Don't forget. பிதாவை தேவனின் உண்மையிலேயே மகிமைப்படுத்துவதற்கான வழி என்னவென்றால் குமாரனை மகிமைப்படுத்துவதாகும். அது மட்டுமல்ல, பிதாவின் இருதயத்தை நீ மிகவும் திருப்திப்படுத்தும் மகிமை அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல, இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டதை போன்றது. How he is put it, it is as if the glory that satisfies the heart of the Father, the most is not the one that is given to him, but the one that is given to his beloved Son, Jesus Christ. நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக நம்முடைய செயலிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோமா? நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை கொண்டு வருவதாக செய்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை கொண்டு வருகிற மாதிரி நாம் செய்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்றால் அதற்கு அர்த்தம் நாமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். மறந்து போகாதீர்கள். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையால் தான் இரண்டாம் வருகையிலே ஜட்ஜாக வருகிறார், நியாயாதிபதியாக வருகிறார். மனித குலத்தை நியாயம் திரிக்கிற அந்த பொறுப்பை அவனுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவின் கொடுத்து விட்டார். மகனே, நான் சொன்னபடி இந்த திட்டத்தை நீ நிறைவேற்றினாய். கடைசி வரைக்கும் எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய சித்தத்தை முழுவதுமாக செய்து முடித்து இந்த மனு குலத்தை உன்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னுடைய உயிரை ஜீவபலியாக கொடுத்து மனு குலத்தை மீட்டு கொண்டாய் அல்லவா? ஆகையால் அந்த அதே மனு குலத்தை நியாயம் விசாரிப்பதற்காக இரண்டாவது வருகையிலே அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து விட்டார். மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பொறுப்பு. வரும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நாம் நிற்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாட்களிலே நாம் மீண்டும் நம்மை ஒரு முறை ஆலோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது?
இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் நாள் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எஸ், காட் exalted Jesus for that very purpose. இந்த நோக்கத்திற்காகவே தேவன் அவரை உயர்த்தினார். தேவன் கிறிஸ்துவை எவ்வாறு உயர்த்தினார்? The depth of the accumulation of the death on a tree. சிலுவையின் மரணமாகிய அவமானத்தின் ஆழத்திலே இருந்த எல்லா விதமான அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த மரத்திலே தூக்கப்பட்டவராக அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த டெத்தை, அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார். God raised him from the dead. தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார். தேவன் அவரை உயர்த்தினார். God highly exalted him. தேவன் அவரை மிகவும் உயர்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தார். God bestowed upon him a name which is above every name. At the name of Jesus every knee should bow, of things in heaven, on earth and under the earth. இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கள் யாவும் முட்டங்கும்படிக்கும் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். And every tongue shall confess that Christ Jesus is Lord, to the glory of God the Father. பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு அவர் தந்திருந்தார். That's what he did. மரணத்தை ருசி பார்த்திருந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் மரணமாகிய அந்த அவமானத்தின் ஆழத்தில் அவர் இருந்த பொழுது கர்த்தர் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார், உயர்த்தினார், மிகவும் உயர்த்தினார். எல்லா நாமத்திற்கும் மேலத்தை கொடுத்தார். எல்லாரும் அவருக்கு முழங்கால் யாவரும் முட்டங்கும்படிக்கு அவர் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். வானம், பூமி, பூலோகம் எல்லாருக்கும் மேலாக. அதே போல் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரின் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை அவர் தந்திருந்தார். கடைசியாக கிறிஸ்து எவ்வாறு தேவனின் திட்டத்தை செய்து முடித்தார். How Jesus completed his God given ministry on this earth. கர்த்தராகிய இயேசு ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை மனதில் கொண்டு உலகத்திற்கு வந்தார். அதற்காக தன்னையே அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். வேற எந்த பிரச்சனையிலோ அல்லது தொடர்பில்லாத விஷயங்களை அவர் கண்காணிக்க மறுத்து விட்டார். அவர் மெயின் குறிக்கோளே பிதாவாகிய தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக அவர் இருந்தார். எந்த ஊழியத்தை மனதில் கொண்டு அவர் உலகத்துக்கு வந்தாரோ அதை செய்தார். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே தனது உணவாக இருக்கிறது என்று அவர் கூறினார். முழு முயற்சியோடு செய்தார். கடைசி சிலுவையிலே அவர் அதை முடித்துவிட்டு முடிந்தது என்று அவர் அறிவித்தார். அதன் பிறகுதான் அவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடம் அவர் ஒப்பு கொடுத்தார். நாமத்துக்கு மகிமை. The Lord Jesus came to the world with a particular ministry in this mind. He devoted himself to it and refused to be sidetracked by any secondary issues or by unrelated matters. He did what he had to do. He said that he would labor so as to finish his course. On the cross, he finished it and proclaimed, "It is finished." After that, and only after that, did he commit his spirit to the Father and died. Glory be to his name. Yeah. Hallelujah. நன்றி ராஜா. நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக அவர் செய்து முடித்தார். நாமே சோதித்து அறிவோமா? Let us examine ourselves. Shall we look at Jesus, our supreme example, and commit ourselves to serve God as a slave? நம்முடைய மிகச்சிறந்த முன்மாதிரியான இயேசுவை பார்த்து தேவனை அடிமையாக சேவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். அந்த நேரத்திலே அடிமை என்றால் யார் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்த நிலைமை. Or he preferred to serve men all the time regardless of whether he is grateful or ungrateful or pleasant or nasty. மனிதன் நன்றி உள்ளவனா, நன்றி எடுத்தவனா, இனிமனானவனா அல்லது மிக மோசமானவனா என்று பொருட்படுத்தாமல் எல்லா நேரத்திலும் மனிதர்களிடம் சேவை செய்ய நாம் தயாரா? Irrespective of nature of the man, regardless of whether he is grateful or ungrateful, pleasant or nasty, are you prepared to serve the man? Just check yourself. Are you prepared to serve man all the time, regardless of whether he is grateful or ungrateful, whether he is pleasant or nasty? எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சேவை செய்ய நாம் தயாரா?
Are we glorifying God Father through all our actions? நம்முடைய எல்லா செயல்களினாலும் நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம் அந்த நேரத்திலே. Are we focusing on our primary calling, on the purpose for which we are alive today, like Jesus, and carry out God's plans in our lives? இயேசுவை போலவே நம்முடைய முதன்மை அழைப்பிலே அல்லது இன்று நாம் உயிரோடு இருக்கும் இந்த நோக்கத்திலோ நாம் தேவனை திட்டம் நிறைவேற்றுவதிலே கவனம் செலுத்துகிறோமா? How either we spend our days, how either we spend our life here. பெரிதான இரக்கத்தினாலே தயவினாலே நாம் உயிரோடு இருக்கிறோம். கடந்த ஆண்டை நாம் கடந்து வந்தோம். பாதுகாத்து உயிரோடு இந்த ஆண்டில வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதிலே நாம் கவனம் செலுத்துகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். Are we focusing on our primary calling? The purpose for which we are alive today, very important. Like Jesus, and carry out God's plans in our lives. Are we having a sense of great compulsion and great urgency in accomplishing God's plans in our life? நமது வாழ்விலே தேவனுடைய திட்டம் நிறைவேற்றுவதிலே மிகுந்த நிர்பந்தம் மற்றும் மிகுந்த அவசரம் நமக்கு இருக்கிறதா? அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? எப்படியாவது செய்ய வேண்டும், அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அவருக்காக இன்னும் ஓட வேண்டும், அவர் நாமத்தை இன்னும் அறிவிக்க வேண்டும். அறியப்படாத ஜனங்கள் ஏராளம் உண்டு. 135 கோடி மக்கள் வாழ்ந்த பாரத தேசத்தில் இன்னும் 40 கோடி மக்கள் இன்னும் இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் வாழ்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம் அவர்களுக்காக? ஆராய்ந்து பார்ப்போம். Are we having a sense of great compulsion and great urgency in accomplishing God's plan in our lives? Shall we humble ourselves, forgetting our honor, reputation, self-respect, like Jesus? இயேசுவை போல் நம்முடைய அந்தஸ்து, நற்பெயர், சுயமரியாதை போன்றவற்றை நாம் மறந்து நம்மை தாழ்த்தி வாழ்வோமா? Shall we have the same attitude that Christ Jesus had? கிறிஸ்தியேசில் வந்து அதே சிந்தையை உடையவர்களாக நாம் வாழ்வோமா? கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, எங்களோடு கூட இடைப்பட்டீங்க ராஜா. உங்களை எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினார், அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையாக இருக்க விரும்பினார், அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆம் கர்த்தாவே, பிதாவாகிய தேவனே, நம்முடைய ஒரே பேரானுக்குமான இயேசு கிறிஸ்து எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தாவே எங்களுக்காக அனுப்புனீங்கப்பா. ஒரு பெரிதான ஊழியக்காரராக உங்களுக்கு குமாரனை எங்களுக்கு அனுப்புனீங்க. மனுஷகுமான ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக அப்பா தம்முடைய ஜீவனையே கொடுக்கவும் நீங்க அனுப்புனீங்க ராஜா. நாங்களும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் முதன்மையா இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. இந்த தாழ்மையை அணிந்து கொள்ள கிருபை தாங்க ராஜா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவளாக வாழ கிருபை தாங்கப்பா. நீங்க தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடும் பொருளாக இல்லாமல் அப்பா உங்களே நீங்கள் வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தீங்களப்பா. அதே போல் கர்த்தாவே நாங்கள் எங்களை வெறுமையாக்கி கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே அதே போல் மாற எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க கிருபை தாங்க ராஜா. எங்களோடு கூட ஈடுபட்டீங்க, நன்றி ராஜா. மரண பரிந்தும் கர்த்தாவே, சிலுவின் மரணம் புரிந்தும் அப்பா நீங்க கீழ்ப்படிந்தவராகி உங்களையே நீங்க தாழ்த்துறீங்க ராஜா. பிதாவின் திட்டத்தை அப்படியே செயல்படுத்தீங்க ராஜா. அது போல் கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே அப்பா நீங்க எங்களை இந்த உலகத்தை உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டப்பா. அந்த நோக்கத்தை உணர்ந்தவளாக புரிந்தவளாக அதை நிறைவேற்றுவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. கண்ணும் கருத்துமாக கர்த்தாவே அதை நோக்கியே கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க ராஜா.
நீ விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. துதி கனமையும் எல்லாவற்றையும் செலுத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 378வது கீர்த்தனை நாம் பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்ற பாலை உற்சாகமா பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹalleluya. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹalleluya. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயு வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயு வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹalleluya. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹalleluya. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹalleluya. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹalleluya. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹalleluya. நன்றி ராஜா. ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்போ அந்த ஆராதனை தோக்குமதி மட்டுங்க தவிர கூட இடைப்பட்டீங்களப்பா, அதற்காக நன்றி ராஜா. இந்த நேரத்துல கத்தாவே அப்பா திருச்சபை பிள்ளைகளுக்காக ஒரு மணி 4 மணி பார்த்து நாங்க வரைகிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தாவே எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படி கத்தாவே கிரை கூட பெரிய காரியங்களை கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு செய்து கத்தாவே
எல்லா விதமான கொள்ளை நோய்கள் கொடியவர்கள் அந்த சத்தின் கிரைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்து 2021 ஆண்டையும் காண செய்து கர்த்தாவே, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இசைவன் தேவன் உங்களை பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார் என்று வாக்கு தத்துவத்தை கொடுத்து கர்த்தாவே கடந்த 2 மாதங்களும் கர்த்தாவே கிருபையாக வழிநடத்து. இந்த 3வது மாதத்தில் 2வது ஞாயிற்றிலும் கிருபையாக காண செய்து வழிநடத்தி கொண்டு வந்த எபனேசரை துதிக்கிறோம்பா. என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தீங்க, நோயில் எல்லாவற்றையும் குணமாக்குனீங்க, அதற்காக நன்றி ராஜா. அந்த பிராணனை கத்தாவே அழிவுக்கு விலைக்கு மீட்டீங்க, நன்றி ராஜா. இறக்கங்களாலும் நன்மையாலும் எங்களை முடி சூட்டுனீங்க, நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, விசேஷமாக கத்தாவே முத்துராஜ் பிரதருக்கு சொன்ன கொடுத்த அந்த சுகத்திற்காக பலத்திற்காக கோடான கொடி நன்றி ராஜா. கடந்த அந்த பாதையில கத்தாவே உங்களுடைய கிருபை மகனை தாங்கி தூக்கி எடுத்து நிறுத்தினது ராஜா, நன்றி ராஜா. பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீங்க நடத்தி கொண்டு வருவீங்க, அதற்காக நன்றி ராஜா. அதுபோல் கத்தாவே ஜான்சி ஃபாதரையும் கத்தாவே உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம்ப்பா. மகன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ராஜா, நல்ல சுகத்திற்காக நன்றி ராஜா. பரிபூர்ண சுகத்தை கத்தாவே நீங்க கொடுத்து தலைமுலால் மானி தொட்டு கத்தாவே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கத்தாவே இன்னும் கத்தாவே உமக்காக ஓடுகிற பாக்கியத்தை கொடுங்க ராஜா. திருத்தற்காக விசேஷமான ஜெபிக்கும் கத்தாவே இந்த காலையில் எல்லா விதமான பலவீனங்கள் நீங்க இணைக்க போடுவதற்காக நன்றி ராஜா. சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர் கைட்டு சிற எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. அதே போல் சுதாசித்து கொடுத்த எல்லா அப்பா சுகத்திற்காக நன்றி ராஜா. இன்னும் பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளையிட்டதற்காக நன்றி. உங்களுடைய கிருபையினால கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே உங்களுடைய ரத்தங்களை வைத்து மூடி பாதுகாத்து கொண்டு வரீங்க, நன்றி ராஜா. காந்தி பிரதர் கொடுத்த அப்பா நல்ல சுகத்திற்காக நன்றி ராஜா. நேரத்திலும் கத்தாவே எங்களுடைய ஒவ்வொரு சொசைட்டிலும் கத்தாவே அநேக மக்கள் கத்தாவே இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. கொடிய நோயிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட இடைபடுங்க ராஜா. உங்களை கருத்தினால் கத்தாவே வளமில்லை கருத்தினால் பிள்ளைகளை தொட்டு குணமாக்குவதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய பெரிதான கிருபையினாலே கத்தாவே கடந்த ஒரு ஆண்டிலே கத்தாவே அந்த வேக்சின் எல்லாம் கத்தாவே கண்டுபிடிக்கப்படவும் எங்களுடைய பாரத தேசத்திலே கத்தாவே இதுவரைக்கும் 2.5 கோடி மக்களுக்கு கத்தாவே அப்போ அந்த வேக்சினை கத்தாவே போடுகிற கிருபை நீங்க கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. இது போடுவதன் மூலமாக எந்த விதமான சைடு இம்பாக்டோ எந்த விதமான அப்பா உடல் குறைவோ வராதபடி கத்தாவே உங்களுடைய ரத்த குறைவை வைத்து மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த கொடிய நோய் கத்தாவே இந்த கொள்ளை நோய் எங்க பாரத தேசத்தை விட்டு உலகத்தை விட்டுமே கத்தாவே நீங்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையாக இறங்குங்க. அதே போல் கத்தாவே எங்க பாரத தேசத்துல நடக்கிற அந்த நடக்க போயிற அந்த 5 மாநிலங்கள் நடக்க போயிற அந்த எலெக்ஷன்ஸ்க்காக பார்த்து வருகிறோம்ப்பா. சட்டசபை தேர்தலை கத்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஒரு அமைதியான முறையிலே கத்தாவே அப்ப தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் போன்ற இந்த 5 மாநிலங்கள் கத்தாவே அமைதியான முறையில கத்தாவே அப்பா அந்த ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து நடைபெறுகிற அந்த எலெக்ஷன்ஸ்ல கத்தாவே உங்களுடைய கிருபை தாங்கட்டுப்பா. இதில் ஈடுபடுகிற எலெக்ஷன் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், போலீஸ் ஆபீசர்ஸ் ஒவ்வொருவரையும் கருத்துல கொடுக்கிறப்பா. அமைதியான முறையில கத்தாவே எந்த விதமான கலவரங்களோ ஏதோ இல்லாதபடி கத்தாவே நீங்க பாதுகாத்து ஒரு ஃபேர் எலெக்ஷனை கட்டளையிட்டு கத்தாவே உமக்கு சித்தமானவர்கள் மட்டும் கத்தாவே தேர்ந்தெடுக்கப்பட கிருபை தாங்க ராஜா. இந்த 5 மாநிலங்களின் கத்தாவே அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆள வேண்டும் என்பது அப்ப நீங்க யாரை முன் குறித்தீங்களோ அந்த பிள்ளைகள் கத்தாவே தேர்ந்தெடுக்கப்படுகிற கிருபையை கொடுங்க ராஜா. சுமார் 14% மக்கள் கத்தாவே புதிதாக கத்தாவே ஃபர்ஸ்ட் டைம் கத்தாவே அப்பா இந்த ஓட்டு உரிமை பெற்று கத்தாவே இருக்கிற அந்த இளைஞருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவரோடு கூட ஈடுபடுங்க ராஜா. எது நன்மை செய்து எது நன்மை தீமை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு கத்தாவே உமக்கு பிரியமுள்ள அந்த கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ற கிருபையை இந்த பிள்ளைகள் மூலமாக நீங்க கொடுங்க ராஜா. கொடுத்துக்கிற இந்த ஓட்டு உரிமை கத்தாவே உதாசீனப்படுத்தாதபடி கத்தாவே ஒவ்வொருவரும் கத்தாவே இந்த 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 உரிமை கத்தாவே அப்பா அவர்கள் கத்தாவே எக்ஸசைஸ் பண்ற கிருபையை தாங்க ராஜா. பிள்ளைகளோடு கூட ஈடுபடுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. அது போல் கத்தாவே எங்க பாரத தேசத்துக்கு நேற்று பார்த்து வருகிறப்பா நடைபெறுகிற எல்லா விதமான எல்லா விதமான காரியங்களுக்காக அவங்களை பார்த்து வருகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி எடுத்துங்கப்பா. விசேஷமாக கத்தாவே ஃபார்மர்ஸ்க்காக அவங்களை பார்த்து வருகிறோம்ப்பா. அவருடைய போராட்டத்தில் கத்தாவே அப்பா அவர்கள் கேட்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் கத்தாவே கவர்மெண்ட் அப்பா அதை கொடுக்கறதுக்கான கிருபை கொடுங்க ராஜா. நீதி நியாயம் கத்தாவே அப்பா நிறைவேற்றப்பட கிருபை தாங்கப்பா. செயல்படுத்தப்பட கிருபை தாங்கப்பா.
ராஜாக்களின் இருதயங்களை கத்தாவே அப்பா நீர்கால் போல் நீங்க திருப்பெற தேவன் கத்தாவே ஆளுகிற மக்களோடு கூட ஈடுபடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா நீங்க கத்தாவே அவள் திட்டங்களை கத்தாவே ஏற்றுகிற அந்த கிருபை நீங்க கொடுங்க ராஜா. மக்களுக்கு பயனளிக்க திட்டங்கள் மட்டும் அதை நிறைவேற்றப்பட கிருபை தாங்கப்பா. யாருக்கும் பாதிக்கப்படாதபடி கத்தாவே திட்டங்கள் அமைக்க கிருபை தாங்க ராஜா. தேவைகள் எவ்வளோ உண்டப்பா, எல்லா தேவையும் கத்தாவே நீங்க சந்தித்து கொண்டு வரீங்க. நன்றி ராஜா. இந்த ஃபைனான்சியல் இயர்ல கத்தாவே இந்த கடைசி மாதத்துல அங்க இருக்கிறோம்ப்பா, இந்த பெரிதான கிருபையினால கத்தாவே இந்த இந்தியன் எக்கனாமிக் கண்டிஷன் கத்தாவே அப்பா நீங்க கத்தாவே பழையபடி கத்தாவே பழைய ட்ராக்கு கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. 2020-21 கத்தாவே இந்த மாதம் முடிவிலை கத்தாவே ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டாக நீங்க மாற்றி கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி ராஜா. வேலையிலிருந்த பிள்ளைகள் கத்தாவே நீங்க வேலையில கொடுத்து கத்தாவே ஆசீர்வதிங்க ராஜா. இரட்டிப்பான நன்மைகளை கொடுங்க ராஜா. இழந்து போனலை கத்தாவே இரட்டிப்பான நன்மைகளை குறித்து நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ குடும்பம் கத்தாவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டப்பா, நேற்று அவர்களை ஒவ்வொருவரையும் காரத்திலே கொடுக்கிறோம்ப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, நல்ல வேலையில கொடுங்க. அவருடைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் கத்தாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க ராஜா. தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட நீங்க ஈடுபடுங்க ராஜா. குடும்பத்துல சமாதானத்தின் நிலைவரத்தில் பேசாங்கப்பா, சமாதான குளத்தில் எடுத்து போடுங்க ராஜா. சத்துருவான் கத்தாவை குடும்பங்களை தொடாதபடி கத்தா வேலையை எடுத்து பாதுகாத்துக் கொடுங்கப்பா. அன்பு தணிந்து போயிட நிலைமையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ, ஆனாலும் கத்தாவை உண்மை மீது கிருபினாலே கத்தாவே நீங்க எங்களை தாங்கி கொடுங்க. பிள்ளைகளோடு கூட ஈடுபடுங்கப்பா. சத்துரு சீக்கிரம் எல்லா விதமான சத்துரு கொண்டு வர்ற எல்லா திட்டங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அர்த்தமாக்கி போட்டு தவிக்கிறோம்ப்பா. பிசாசின் கிரியில அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 பார்க்கிறோம்ப்பா. ஆம் கத்தாவே அப்பா எல்லா பிசாசின் கிரிகளை கத்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரத்தினால நாங்கள் அழித்து அறிகிறோம்ப்பா. பிள்ளைகளை தொட்டாதபடி கத்தாவே வேலி அட்டைக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரத்தத்தினால வேலி அட்டைக்கிறோம்ப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. விசேஷமா கத்தாவே பிறந்தநாளை கொண்டாடுற ரபிக்காக பார்த்து வருகிறோம்ப்பா. இங்கிலாந்து தேசத்திலிருந்து படித்துக் கொண்ட மானு கத்தாவே தனியா இருக்கிற மானு கத்தாவே நீங்க உறுதுணையா இருங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கொடிய நோய் கொள்ளை நோய் ஒன்று மகனை தொடாதபடி கத்தாவே வேலி அட்டைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்களோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமாய் தேடி வந்து மனதார போற்றினோ. மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோ. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென் ஆமென்.